வா நீங்க வா அனில் கும்ப்ளே வா விராட் கோலியோட பேசி போவா கன்னடா ಗೊತ್ತಾಯ್ತು ಬ್ರೋ ಹೇಳಿ என்னங்க இந்தியாவோட டாப் 10ல கோலி இல்லாம கோலியா கும்ப்ளேவா ಹೇಳಿಗ್ರೋ நீங்க எல்லாரும் வந்து ஒரு பேட்ஸ்மேனை மட்டும் தான் ப்ரோ தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க என்ன ஒரு செஞ்சுரி அடிச்சானா கில்லே வந்து பாபர் அசம் ரெக்கார்ட் தொட்டுவாடா டெஸ்ட் கிரிக்கெட்ல விவிஎஸ் லக்ஷ்மணன் நம்ம இங்க மட்டும் விடலங்க விவிஎஸ் லக்ஷ்மணன் எல்லா வேர்ல்ட் கப்லயுமே விட்டுட்டோம் வணங்கண்டா மாப்ள பிடி கிரிக்கெட்டாக்ஸ்ல இருந்து ஏங்க பிடி கிரிக்கெட்ஸ் வாங்க கருமத்து மாதிரி இருக்குங்க வீடியோ வீடியோ சர்வத் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கு இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா இருக்கு இந்தியாவோட வந்து 3 ஃபார்மட்லயும் பெஸ்ட் ஒரு 10 பிளேயர் செலக்ட் பண்ணு ஓவராலா 11 இந்தியாவோட 11 கிடையாது 10 பிளேயர் இவங்க எல்லாம் ஜாம்பவான் அப்படின்ற மாதிரி இந்தியாவுல மட்டுமா இந்தியாவுல ஃபர்ஸ்ட் இந்தியாவுல யாரு நம்பர் 1 சச்சின் தான் தலைவன் ஓவராலாவே இருப்பாப்ல சச்சின் தான் சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் கபில் தேவ் ஒரு ஆள் வருவாப்ல 10 பேர்ல இந்தியாவோட சிறந்த 10 பிளேயர் சரி ரேண்டமா 10 பேர் தானே ரேங்க்லாம் கிடையாதுல்ல ரேங்க்லாம் கிடையாது சரி ஓகே நான் தலைவர் கபில் தேவையும் ஏத்துக்கிறேன் எம்எஸ்டி தலைவன் இல்லாம விராட் கோலி இவங்க 4 பேர் கண்டிப்பா இருப்பாங்க விராட் கோலியா ப்ரோ 10 பேர் என்ன புரியல எனக்கு விராட் கோலி எல்லாம் வந்து சரி விராட் கோலி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு சில பேர்லாம் இருக்கு நீங்க சொல்லுங்க நான் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இது வந்து நம்ம வந்து முழுசா கிரிக்கெட்டிங் ஆங்கிள் தான் பாக்குறோம் பேட்ஸ்மேன் பவுலர் தனித்தனியா எல்லாம் பாக்கல இப்போதைக்கு நம்ம பேசிருக்கிறது அதாவது நீங்க எல்லாம் சச்சினை வந்துட்டு பேட்ஸ்மேனா மட்டும் பாக்குறீங்க நான் ஒரு நல்ல பார்ட் டைம் பவுலர் சொல்ல ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஷேன் வார்னே விட ஒன் டேவில் அதிக விக்கெட் இதுக்கு மேல என்ன வேணும் ஷேன் வார்னே ஆஸ்திரேலியன் லெஜெண்ட் 4 பேர் சொல்லட்டுமா பவுலர்ல ஜகீர் கான் வெயிட் பண்ணலாம் ஜகீர் கான் வெயிட் பண்ணலாம் நான் சொல்றேன் 4 பேர் ஆயிடுச்சா சுனில் கவாஸ்கர் 34 செஞ்சுரி நான் மொத 10,000 ரன்ஸ் தொட்ட டெஸ்ட் பிளேயர் அந்த ஒரு பீரியட்ல பெரிய பெரிய ஜம்பங்கள் விவியன் ரிச்சர்ட்ஸ் மாதிரி ஜாம்பவான்கள் இருந்த போதும் விவியன் ரிச்சர்ட்ஸாலேயே பாராட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிளேயர் டெஸ்ட் பிளேயர் ப்ரோ அதாவது ஓரளவுக்கு கிரிக்கெட் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு லிட்டில் மாஸ்டர் அப்படின்னா சச்சின் தான் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு லிட்டில் மாஸ்டர்னா கவாஸ்கர் தான் உண்மையா ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்ல லிட்டில் மாஸ்டர்னு பேர் வந்தது சுனில் கவாஸ்கர் தான் என்னுடைய டாப் 10ல கண்டிப்பா சுனில் கவாஸ்கர் செலக்ட் பண்ணிட்டோம் and he really wasn't in control of the ball by the time he played it கோலியே சந்தேகத்துக்குரிய ஆளாட்டே இருப்பாருங்க இந்தியாவோட டிராவிட் இருக்காப்ல கங்குலி ஒரு இந்தியன் டீம் ஒரு உருவாக்குனது கிரிக்கெட்ல ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு இந்தியா வந்து ரொம்ப கீழ்மட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா எப்படி போச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம்ல 90sலாம் அந்த டீம் அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு வந்து வேற லெவல்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனது கங்குலி தான் கண்டிப்பா சரி வேற யார் நினைக்கிறீங்க ஓகே கங்குலி டிராவிட் அதாவது இப்ப நம்ம லிஸ்ட்ல 8 பேர் ஆயிடுச்சு இன்னும் 2 பேர் 8 பேர் ஆயிடுச்சா கோலி சேர்த்து தானே சச்சின் கபில் தேவ் டோனி கோலி ஃபர்ஸ்ட் 4 பேர் சொன்னோம் கோலி கவாஸ்கர் 5 கங்குலி டிராவிட் 6 7 இன்னும் 3 பிளேயர் சேவாக்லாம் இல்ல ப்ரோ சேவாக்லாம் என்னோட டாப் 10ல நல்ல பிளேயர் ப்ரோ சிறந்த 10 வீரர்கள் இல்ல ஆமா கண்டிப்பா இல்ல ப்ரோ பும்ரா ப்ரோ கேள்வியே கிடையாது ப்ரோ பும்ரா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்தியன் பவுலர்ஸ் ஆஸ்திரேலியாவோ இங்கிலாந்தோ மதிக்கவே மாட்டாங்க அடிச்சு துவம்சமாக்குவாங்க இதுக்கு பும்ராவுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் சொல்லுங்க பேஸ் பவுலர் ஸ்பின்னருக்கு வேணா பயப்படுவாங்க தவிர ஒரு பேஸ் பவுலருக்கு ஜகீர் கான் ஓகே பட் இருந்தாலும் பேஸ் பவுலிங்ல பிளேயரை பார்த்து பயப்படுறாருன்னா எனக்கு தெரிஞ்சு பும்ரா தான் அந்த பயத்தை ஏற்படுத்தது பும்ரா தான் அதனால கண்டிப்பா ஓகே பும்ரா இன்டர்நேஷனல்ல அதிகமான 6 ஒரு தலைவனை விட்டுட்டீங்க 2 நீங்க என்ன வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க ரோஹித் சர்மா ப்ரோ இதுதான் ப்ரோ எனக்கு ரோஹித் சர்மா இல்லாம நீங்க பண்றதெல்லாம் சரிதானா நீங்க எல்லாருமே வந்து ஒரு பேட்ஸ்மேனை மட்டும் தான் ப்ரோ தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க வேற வழி இல்லையா என்ன ப்ரோ ஒரு பவுலர் கிட்ட இல்லாததா ரோஹித் சர்மா எடுத்து வேணான்றீங்களா 3 டபுள் செஞ்சுரி ஓடிஐல சொல்லுங்க என்ன புரியல விட்டுட்டா இவனுங்க என்ன வேற திட்டுவானுங்க ஓகே இன்டர்நேஷனல் மேட்ச்ல 606 இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து கப் ஆஃப் டீ கிடையாது கண்டிப்பா நீங்க பெரிய பிளேயரா சும்மா பெரிய 6 ஹிட்டர்லாம் சொல்றத அப்ரிடியா இருக்கட்டும் அப்ரிடியை பீட் பண்ணாலு கிறிஸ் கெயில் டிவிலியர்ஸ் எல்லாம் எவ்வளவு வெறும் 324 6 தான் ஒத்துக்கிறேன் டிவிலியர்ஸ் பெரிய பிளேயர் தான் 606ங்க என்ன சாதாரண விஷயமா தலைவன் வந்து டைமிங் தான் சும்மா மத்தவங்க மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்லாம் கிடையாது டைமிங் தான் அதனாலதான் இவ்வளவு 6 அடிக்க முடிஞ்சது அதனால கண்டிப்பா டாப் 10ல ரோஹித் சர்மா இருக்கணும் அது 2 ஐசிசி டிராபி அடிச்சு கொடுத்துருக்காரு மேபி நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா மேபி இல்ல வேணா ஓகே யோசிக்கலாம்னு நான் சொல்லிருப்பேன் பட் இதுக்கு இப்ப வந்து லெஜெண்ட் ஆயிட்டாப்ல இப்ப வேணா இன்னொரு பவுலர் வேணா நீங்க எடுத்துக்கங்க ஹானரபிள் மென்ஷன்
அப்படி ஒரு 5 பேரை வேணா சொல்லலாம். ஜஹீர் கான்லாம் ஆனரபிள் மென்ஷன்ல வச்சிடலாம். 10வது இடத்துல 10வது இடம் இல்ல, இது இவங்க எல்லாருமே சிறந்த 10 பிளேயர். யுவராஜ் சிங்லாம் வர மாட்டாப்ல ப்ரோ. எனக்கு நீ சொன்னதுல சார் நிஜமாலுமே எனக்கு வந்து சில பேர்லாம் உடன்பாடே இல்லை ப்ரோ. யாரு விராட் கோலியும் உடன்பாடு இல்ல. புரியல எனக்கு. விராட் கோலி வந்து வேர்ல்டுலயே டாப் 10ல யோசிக்கிற அளவுக்கான பிளேயர். நீங்க வந்து என்ன கர்நாடகாரங்களை பகிச்சுக்கணும்னு விராட் கோலி வேணான்றீங்க. வா அனில் கும்ப்ளே வா விராட் கோலியோட பேசி போவா. உண்மையான கர்நாடகாக்காரன் நேனு கன்னடிகா. இதை யோசிக்கல, இப்ப பார்த்தா இப்பதான் யோசிக்குது. சொல்லு இப்ப சொல்லு. வந்து கேள்விக்குறியா இருக்கு இருக்கா கன்னடா ಗೊತ್ತಾಯ್ತು ப்ரோ. ಹೇಳಿ என்னங்க இந்தியாவோட டாப் 10ல கோலி இல்லாம கோலியா கும்ப்ளேவா ಹೇಳಿக்கிறோ. எனக்கு என்னதான் சொல்லுங்க, கோலி வந்து என்ன ப்ரோ லெஜெண்ட். ஒன் டேவ்ல நீங்க டெஸ்ட்டுக்கு மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, நான் கோலி வேணாம் சொல்லியிருப்பேன். ஓகே இப்போ செஞ்சு வச்சிருக்காப்ல. பட் 3 ஃபார்மேட்டுக்குன்ற போது கோலி இருந்துதான் வேணா வேற யாரை தூக்கலாம்னு கேட்டா யாரை எடுக்கிறது? வெங்கடேஷ் பிரசாத் எங்க வைப்பீங்க? ஃபாஸ்ட் பவுலருங்க வெங்கடேஷ் பிரசாத். சும்மா பேரு சொல்லிக்கலாம். ஓகே நீங்க பவுலர் சேர்த்துன்றதுக்காக சொல்லலாம். இல்ல ப்ரோ, ஒரு நல்ல தரமான கோலியை தூக்கிட்டு வெங்கடேஷ் பிரசாத் தூக்கலாம்ன்றீங்க. கோலியை தூக்கிட்டு வெங்கடேஷ் பிரசாத் இந்த 10 பேர்ல யாரு தூக்கி? எனக்கு வந்துட்டு நான் யாரை தூக்கினாலும் சண்டைக்கு வந்துருவானுங்க. வேணா சுனில் கவாஸ்கர் வேணா தூக்கிடலாம். அவனுக்கு தெரியாது, அதுக்கு நான் தூக்கிட முடியுமா? ஃபேன்ஸ் நிறைய இருக்க மாட்டாங்க, அதனால சொல்றேன் சண்டைக்கு வராம இருக்குல்ல. அதான் ஓகேவா. கிரிக்கெட் பாக்குறான், கிரிக்கெட் தெரிஞ்சவன் நம்ம கிட்ட வந்துட்டானு நம்ம செருப்பு அடிப்பான். அதனால எங்களால நாங்க வந்துட்டு மீடியாக்காக தான் பண்ணல. வெங்கடேஷ் பிரசாத் எனக்கே தெரியாது பெருசா அவரு. ஓகே நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சூப்பர். அதாவது வெங்கடேஷ் பிரசாத், அப்போ இருந்த ஆசிஸ் நெஹ்ரா, அப்புறம் வந்துட்டு ஜஹீர் கானோட இயர்லி ஸ்டேஜ். இல்ல ப்ரோ உங்களா அண்டர்ரேட்டட் நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் இந்தியாவோட டாப் 10 ஓகே டாப் 10. ஆனா நீங்க கோலியை தூக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இது என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா கும்ப்ளே கடைசி 10 கும்ப்ளேவா சேர்த்துட்டீங்களா? சச்சின், டோனி, கபில் தேவ், விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுனில் கவாஸ்கர், ராகுல் டிராவிட், கங்குலி, இன்னும் 2 பேர் பும்ரா, அனில் கும்ப்ளே. சரி நான் சொல்லட்டுமா? இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணதுலே நம்பர் 2 பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா. இல்லன்னு சொல்லுவீங்களா? கபில் தேவ் அப்புறம் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ரவீந்திர ஜடேஜா. ஓகே நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா டாப் 10ல என்னதான் சொல்ல, இவங்கள தூக்க முடியாது. யாரை தூக்குவீங்க? இவங்கள தூக்க முடியாது. ரவீந்திர ஜடேஜா விட்டுருவியா? அப்ப டாப் 10 வேணாம், டாப் 11 வை. நீங்க வந்து சிஎஸ்கே ஃபேன்ட்ருக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் வந்து ஓகே நான் ஒத்துக்கிறேன். ரெஸ்பெக்ட் ரவீந்திர ஜடேஜாக்கு. சரி ரவீந்திர ஜடேஜா ஓகே. அனில் கும்ப்ளே அளவுக்கு ஆமா ஓவர் டெஸ்ட் மட்டும்னே ஓகே. அஸ்வின் வந்துருவாப்ல. என்ன இருந்தாலும் என்ன சச்சி காடோட ரெக்கார்டை பீட் பண்ணவர். மோஸ்ட் மேன் ஆஃப் தி சீரிஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ரவிச்சந்திரன் அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். சோ இவங்க எல்லாம் கண்டிப்பா ஆனரபிள் மென்ஷன்ஸ் கொடுத்தே ஆகணும். அஸ்வினா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும். 256 விக்கெட்டுங்க ஜஹீர் கானா இருக்கட்டும். ஆனா டாப் 10 போற லெவலுக்கு அவங்க எல்லாம் நான் வந்துட்டு பெரிய லெவல்ல வச்சு பாக்குறேன். நம்ம இருக்கிற டாப் 10 நான் இவங்க 3 பேருக்கும் கண்டிப்பா ஆனரபிள் மென்ஷன்ஸ் கொடுத்தே ஆகணும். விவிஎஸ் லட்சுமணன் விட்டுருங்க ஆனரபிள் மென்ஷன்ல. விவிஎஸ் லட்சுமணன் நம்ம இங்க மட்டும் விடலங்க. விவிஎஸ் லட்சுமணன் எல்லா வேர்ல்டு கப்லயுமே விட்டுட்டோம். நல்ல ஒரு பிளேயர். ஆனா வேர்ல்டு கப்ல ஒண்ணும் இல்ல. Beautifully into the gap. அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லினே போலாம் ப்ரோ. இதுதான் பெஸ்ட். பெஸ்ட்ல இந்தியாவோட சிறந்த 10 பிளேயர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பேசலாம்னு இருக்கோம். எத்தனை பேருக்குடா தெரியும்? என்னடா பண்ணுவீங்க? சரி பாரு. பாகிஸ்தானுக்கு யாரை சொல்லுவீங்க? பாகிஸ்தான் இப்ப இருக்கிற தற்கொலை எவனுமே கிடையாது. எவனாவது இஃப்திகாரு, பாபர் அசாம்னு வந்தீங்க. பாபர் அசாம் எல்லாரும் வந்து அந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அடுத்து கோலியோட ரெக்கார்டை உடைய போறான் அப்படி இப்படின்னாங்க. டே என்ன ஒரு செஞ்சுரி வச்சானா? கில்லே வந்து பாபர் அசாம் ரெக்கார்டை தொட்டுவான்டா டெஸ்ட் கிரிக்கெட்ல. பாபர் அசாம் ஓவர் ஹைப் விட்டுட்டீங்க. அவன் பாரு அப்படியே அவ்வளவுதான். 4 வருஷம் ஆச்சு செஞ்சுரி டெஸ்ட் கிரிக்கெட்ல. அவன் ஜிம்பாபர் அசாம் எல்லாருமே அதான் பட்ட பேர் சொல்றாங்க. ஜிம்பாபர் அசாம். ஜிம்பாபே கூட்டணும் 140 150 அடிப்போம். அதுக்கு மேல அடியும் அடிக்கிறாரு. இந்தியா ஒரு பருப்பு ஒரு நாள் கூட 2021 வேர்ல்டு கப்ல அடிச்சான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்தியா கூட ஒண்ணும் இல்ல. குல்தீப் சொல்லி தூக்கணும் 2 தடவை. அது ஒரே மாதிரி பாலு. ஆமா வித்தியாசமே இல்ல. ஏண்டா அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணு கூடமாடா. 2 தடவை தூக்கிருக்காப்ல. அதே மாதிரி பும்ரா தூக்கணும் அந்த கேட்ச் பிராக்டிஸ் மேட்ச் கேட்ச் அந்த மாதிரி. சரி ப்ரோ ஓகே ப்ரோ. ஓகே இந்த மாதிரி நாங்க அடுத்து நாங்க எந்த வீடியோக்கு எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.